மார்ச் மாதம் 8ஆம் தேதி இஸ்ரேலுக்கு நல்ல நாளே கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இருளில் மூழ்கி கிடந்தது அப்படிங்கிற தகவல். இந்த நேரத்தில் ஈரானில் புதியதொரு வெளிச்சம் நட்சத்திரம் தோன்றியிருக்கு. முஸ்தபா கமினி அவர்களுடைய மகன் இப்போது புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதை ஈரான் எப்படி இரவு முழுவதும் பட்டாசு வெடித்து தொழுகை நடத்தி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கணும். பஹ்ரைன், சவுதி அரேபியா, UAE இந்த 3 நாடுகளுக்கு எதிராக இப்போ ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அதற்கு பதிலடியாக அவங்க ஈரான் மேல நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இந்த ரெண்டையும் போராக கருதினால் இந்த 3 நாடுகளும் எதிர்காலத்தில் ஈரானின் வசப்படும். அமெரிக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஹ்ரைனுடைய மன்னர் ஒருவர் ஓட்டம் பிடித்த காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய வெற்றியை தடுப்பதற்கு B2 பாம் ஆன் தி வே. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்கள்